அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆன் மெயின் ரோட் கமர்ஷியல் லேண்டு ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இது வந்து கார்னர் லேண்டு, 2550 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற ஒரு கார்னர் லேண்டு. இது ஆன் மெயின் ரோடு பஸ் ரூட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஐயப்பாக்கத்தில் இருந்து திருவேற்காடு போகிற மெயின் ரோட்டில் லக்ஷ்மி நகர், இது லக்ஷ்மி நகர்ன்ற ஒரு லே அவுட்டில் கார்னரில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. இது ஆன் மெயின் ரோடு இருந்தால் நீங்கள் பக்காவாக கமர்ஷியலாகவே யூஸ் பண்ணலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே நீங்கள் ஷாப்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே நீங்கள் ஆஃபீஸ் பர்பஸோ இல்லை குடோன் பர்பஸோ இல்லை ஃபுல்லாகவே கமர்ஷியலாக பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஒரு மினி ஹாலு, சூப்பர் மார்க்கெட்டு, காம்ப்ளெக்ஸு பாருங்கள், லைனாக கடைங்க இருக்குது. இது பஸ் ரூட்டு, ஐயப்பாக்கத்துலேருந்து திருவேற்காடு பக்கமாக போகிற ஆன் மெயின் ரோடு பஸ் ரூட்டு. இது இந்த லேண்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். பெரிய லே அவுட் அது, லக்ஷ்மி நகர் லே அவுட்டு. இந்த லே அவுட்டுக்கு பேக் சைடில் போனால் நேராக முகப்பேர் கூட போயிடலாம். முகப்பேர்லேருந்து கரெக்டாக இது 4 to 5 கிலோமீட்டர்ஸ். இது இந்த வண்டிங்கெலாம் போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவேற்காடு ரோடு தான் இது. இதுதான் கார்னர் லேண்டு. இந்த ஆன் மெயின் ரோடு லே அவுட்டுக்கு போகிற ரோடு 40 ஃபீட் ரோடு. பஸ் போகிற ரூட்டு உங்களுக்கு 60 ஃபீட் ரோடு. 60 ஃபீட் ரோடு அண்ட் 40 ஃபீட் ரோடு கார்னர் லேண்டு காலியாக இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி கமர்ஷியலாக எது வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம். இங்கேருந்து திருவேற்காடு கரெக்டாக 1.5 கிலோமீட்ரு. இங்கேருந்து ஆவடி பருத்திப்பட்டு, ஆவடி டு பூந்தமல்லி போகிற பருத்திப்பட்டு ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். வேலுமன் ஸ்கூல் இருக்குது. விவேகானந்த வித்யாலயா, அதாவது ஜெயகோபால் கருடையா ஸ்கூலும் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஏரியா ரொம்ப பிஸியான ரோடு, அதனால் ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். கமர்ஷியலாக டெவலப் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். இது ஆன் மெயின் ரோடு. இந்த லேண்டு பிடிச்சிருந்ததுன்னா இதில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்கள் அம்மானை ரியல் எஸ்டேட் சந்தோஷ்.